வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமோட 23வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஒரு பவரை வர வச்சு அனுப்புறோம். அது போய் சுத்திக்கிட்டு இருந்து குன்லுனோட தலைவர்கிட்ட வந்துடுது. அந்த இடத்த சுத்தி பவர் போய்கிட்டே இருக்கு. இவரு குன்லுனோட ஆன்சிஸ்டர் தானன்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டிடுறாங்க. 768 ஜெனரேஷனுக்கு அப்புறம் உங்களை பார்த்ததுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம்னு டீச்சர் சொல்றாரு. உங்களை பார்த்ததுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய குன்லுன் ரொம்ப நல்லா இருக்குன்னு வெள்ளை மண்டகாரன் சொல்றான். எதிர்பார்க்கவே இல்லை. 5வதா வந்தது குன்லுனோடைய வெள்ளை பேரரசரா. அப்ப 6வதா யார் வருவாங்கன்னு தெரியலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே பவர் சுத்தி போய்கிட்டு இருக்கு. இது நல்லதுக்கே இல்லை. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் நான் ரொம்ப நேரமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் இப்போ மொத்தத்தையும் சேர்த்தாகணும்னு சொல்லிட்டு என்னவோ பண்றான். பவர் சுத்தி போய்கிட்டே இருக்கு. திருப்பி அவனுடைய கையில இருந்து பவரை மேல அனுப்புறான். எல்லாரும் எழுந்துட்டு ஒயிட் ஆன்சிஸ்டர் நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க, எங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களான்னு டீச்சர் சொல்றாரு. என்ன விஷயம்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அவரு சில மாதிரியா தான் நின்னுகிட்டு இருக்காரு. எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாருன்னு பிளாக் ஷாட் சொல்றாரு. இவர் என்ன அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்கன்னு ஸ்னோகேல் சொல்றாங்க. இது எல்லாம் ஒரே மர்மமா இருக்குன்னு டீச்சர் சொல்றாரு. பவர் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. ஹீரோ உக்காந்துகிட்டு பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அந்த கல்லுக்குள்ளாரே திருப்பி போயிடுறாங்க. அந்த கல்லெல்லாம் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. ஹீரோ அந்த பவர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு கத்துறான். பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. கேயாஸ் ஸ்பிரிட் கேதரிங் பவர் இது எனக்குள்ளாரே இருக்கு. என்னால இன்னும் இதை நம்பவே முடியல சொல்லிட்டு ஹீரோ மறைஞ்சு போயிடுறான். அந்த பவரும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. என்னுடைய கடவுள் போயிட்டாருன்னு பிளாக் ஷாட் சொல்றாரு. இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு டீச்சர் பயப்படி அந்த இடத்த மாத்திடுறாரு. அவர் ஏன் எதுவுமே சொல்லாம இந்த இடத்துல இருந்து காணாம போயிட்டாருன்னு வெள்ள மண்டகாரன் சொல்றான். இது என்ன ஸ்பிரிட் பவர்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எதனா க்ளூ கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன். ஆனா ஒண்ணுமே கிடைக்கலன்னு டீச்சர் சொல்றாரு. எதுக்கு இப்ப அவர் வந்தாருன்னு வெள்ள மண்டகாரன் சொல்றான். நீங்க இங்க தானே இருக்கீங்க, ஏன் அந்த மேஜிக் கேட்ட நீங்க அடக்கவே இல்ல, ஒரே குழப்பமா இருக்குன்னு பிளாக் ஷாட் சொல்றாரு. வெள்ள மண்டகாரன் சொல்றான். எல்லா ஆன்சிஸ்டரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா வந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஃபேரி கேட்டோடைய நன்மையை குறிக்குது. உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்களை எல்லாரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்கன்னு டீச்சர் சொல்றாரு. கண்டிப்பா சொல்றோன்னு எல்லாரும் சொல்றாங்க. சீனா கட் பண்ணா வீட்டை காட்டுறாங்க. கிங்கு யாரோ வராங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். அது கண்டிப்பா யங் மாஸ்டரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு போறா. இந்த தடவை ஃபேரி ஸ்பிரிட் பவர் சேர்க்கறதுல என்னுடைய எனர்ஜியும் சோல் பவரையும் நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். முதல்ல என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் திருப்பி வர வைக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். கிங்கு வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. ஹீரோ உட்காந்துகிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த தாமரை பவர் திடீர்னு வெடியுது. சோல் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி இருந்ததை விட இப்ப 10 மடங்கு வேகமா இருக்கு. இன்னும் எவ்வளவு பவர் வருதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். சீனை கட் பண்ணா ஆளை காட்டுறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு ஒயிட் எம்பையர் தோன்றினாருன்னு அவன் சொல்லிக்கிட்டு வரான். ஃபேரி ஸ்வார்ட் கான்ஃபரன்ஸ் இன்னும் 3 நாள்ல ஆரம்பிக்க போது. இந்த போட்டி குன்லுன சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா யாரோ ஒருத்தர் ஸ்னேக் சோல் பவர் மேல பறந்து வராரு. அவரை பார்த்துட்டு அவனுங்க 2 பேரும் பயந்துகிட்டு கீழே விழுந்துடுறானுங்க. என்ன பார்க்கறதுக்கு வெளியில வா, நான் சவுத் சைனா சீல இருந்து வரேன். எங்க உங்களுடைய தலைவர் டீச்சர் ரொம்ப நேரமா மெயின் ஹால்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்க இந்த வழியில போங்கன்னு அவன் சொல்றான். ஓ அப்படியா, நன்றி தம்பின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. பார்த்தா மேகத்து மேல ஒருத்தர் பறந்து வராரு, இன்னொருத்தர் பறவை மேல பறந்து வராரு. 2 பேரும் ஒன்னா அந்த இடத்துக்கு வந்து இறங்கிட்டு அந்த இடத்த பார்த்து சிரிக்கிறாங்க. சீனை கட் பண்ணா எல்லாரும் மெயின் ஆளுக்குள்ளார இருக்காங்க. எல்லா நண்பர்களையும் நான் குன்லுனுக்கு வரவேற்கிறேன்னு டீச்சர் சொல்றாரு. நன்றின்னு சொல்றாரு. இன்னும் 3 நாள்ல ஸ்வாட் ஃபேரி கான்ஃபரன்ஸ் நடக்க போது. ஜெயிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு குன்லுனோடைய ட்ரெஷர் கொடுக்கப்படும் டீச்சர் சொல்றாரு. ஓகேன்னு எல்லாரும் சொல்றாங்க. கூடுதலா நீங்க ஆன்சிஸ்டருங்க எல்லாம் தோன்றிய விஷயத்த பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. காலையில எவன்லி வேலி டேஞ்சர்ல இருந்து கிளம்பி வந்தேன். ஆனா எனக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவும் தெரியாதுன்னு பர்பிள் தாத்தா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல சகுனமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு பச்சை தாத்தா சொல்றாரு. டீச்சர் அவருடைய பவரை யூஸ் பண்ணி அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் காட்டுறாரு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சக்தி எல்லாம் எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு பர்பிள் தாத்தா சொல்றாரு. வெள்ளை தாத்தா சைலண்டாவே இருக்காரு. நீங்க அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பழங்காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தீமை தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இம்மார்டல் கேட் ஆஃப் குயிஷ்ல இருக்கேன். நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து
சேர்ந்து வேலை செஞ்சா அந்த டீமன் டோரை கண்டிப்பா அழிக்க முடியும், இந்த இடத்துக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்க முடியும்னு டீச்சர் சொல்றாரு. ஆனா மாஸ்டர் டியாங் என்ன சொன்னாருன்னா, அவர் ஏற்கனவே ரொம்ப முயற்சி எடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு சொன்னாருன்னு பச்சை தாத்தா சொல்றாரு. நீங்க சொல்றது உண்மையான அவங்க 2 பேரும் கேக்குறாங்க. தாவோயிஸ்ட் நண்பர்களே, உங்களுக்கு அது எந்த விஷயத்த ஞாபகப்படுத்துதுன்னு டீச்சர் கேக்குறாரு. பர்பிள் தாத்தா பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.